அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎஸ்என் கிச்சனில் ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த ரெட் பாஸ்தா. இன்னைக்கு அதை எப்படி பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் பாஸ்தா தேவையான அளவுக்கு பாஸ்தாவை எடுத்து வச்சுட்டு அதை லேசாக வறுத்துட்டு அடுப்பை ஃப்ளேமை சின்னதாக வச்சுட்டு லேசாக வறுத்துட்டு அதில் என்ன பண்ணுறோம், ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக வைக்கிறோம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. நல்ல அதை லேசாக அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே இருக்கும். அது மாதிரி வேக வச்சுட்டு தனியாக நம்ம அந்த பாஸ்தாவையும் வாட்டரையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்காங்க. இப்போ இந்த பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இது அப்படி லேசாக நம்ம கையில் எடுத்து அமைக்கி பார்த்தாலே தெரியும், நம்ம ஒரு சாஃப்டாக இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ அந்த வானிலையை நம்ம வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு அதில் நம்ம இப்போது தனித்தனியாக தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளியையும் அதில் போடணும். அது இல்லாமல் முட்டைக்கோஸ் தனித்தனியாக நறுக்கி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த முட்டைக்கோஸையும் அதில் போடுறோம். ஒரு கைப்பிடி முட்டைக்கோஸ். உருளைக்கிழங்கு அந்த தேங்காய் சீவுறதில் சீவி வச்சுக்காங்க. அதையும் இப்போ நம்ம அதில் போட்டு லேசாக வறுத்துக்கிறோம். நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு பீட்ரூட் ஒரு பாதி அளவு பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு தேங்காய் சீவுறதில் அதையும் நம்ம சீவி தனியாக வச்சுருக்கோம். அதையும் இதோட போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அதை இப்போது க்ரீன் சில்லி சாஸ் அது ஒரு பாக்கெட்டில் இருக்கும், அது ஒன்று. அப்புறம் டொமேட்டோ சாஸ் அதுவும் ஒரு பாக்கெட், அதையும் அதில் ஊற்றிட்டு லேசாக கிளறி விட்டுக்காங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு விழுது தனியாக பாக்கெட்டில் இருக்கும். இல்லைன்னா நம்ம கூட அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் சோயா சாஸ் ஒரு சின்ன மூடி அளவுக்கு அதையும் ஊற்றிட்டு இதை நல்லா என்ன பண்ணுங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை இதோட சேர்த்து நம்ம அதை ஆட் பண்ணிடுறோம். இந்த காய்கள்லாம் ஓரளவுக்கு வந்தப்போ ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 75% அளவுக்கு வெந்தால் போகிறோம். அதனோட தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு. அப்புறம் சால்ட் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் பவுடரை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அடுப்பை லேசாக கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வச்சுட்டு அதை மூடி போட்டு மூடிடும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 மினிட்ஸ் அளவுக்கு அதை நம்ம இது பண்ணிக்கிறோம். இதுக்கு இடையில நம்ம சீஸ் கடையில் கிடைக்கும், ஒரு 15 ருபீஸ் தான் அது. அதில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து இதனோட சேர்த்து நாம் இந்த சீஸை நல்ல அதனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நம்ம என்ன பண்ணுறோம், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சீஸ் கரைஞ்சி இந்த பாஸ்தாவோட சூப்பராக மிக்ஸ் ஆகும். இதில் போட்டிருக்கிற அந்த உப்பு, காரம், சாஸ், இந்த சீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனோட சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். கடைசியாக இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு இருக்கும், அது வேணால் நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரொம்ப காரம் ஜாஸ்தியாக வேண்டாம். இப்போ இந்த அதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய சீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இது பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடும் போல் அப்படி தோணும். இது அப்படியே ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் விட்டு வந்தோடனே சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸை விட இந்த பாஸ்தா ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு அது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.